ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு ஓம் வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு 2026க்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ராசி லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பொதுவாகவே இளமையாக இருப்பாங்க, ரொம்ப திறமையானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணோட்டத்தில் இருக்காது. ஆனால் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் செய்யறதுக்கு நிறைய பிளான் போடுவாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த நேரத்தில் என்ன பண்ணினா என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும், இல்லை என்ன மாதிரியான பலன் இதனால் வரும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப திறமையாக செயல்படுத்துவாங்க. காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா லக்னத்திலே அவங்களுக்கு குரு இருக்கிறதுனால இருந்து வந்த மனசிக்கல்கள், கஷ்டங்கள் இதுலேருந்துலாம் வெளியில் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு பதவி உயர்வு, முன்னேற்றம் அது எல்லாமே இருந்திருக்கும். அதே தொடர்ச்சி தான் இந்த ஆண்டுமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டாகவே அமையும். சொல்லப்போனால் நல்ல லக்ஷ்மி கடாட்சமான அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வருடமாக தான் இது இருக்கும். என்ன அப்படின்னா 10ல் சனீஸ்வரர் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க இல்லையா, கர்மஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது நிறைய கர்ம காரியங்களுக்கு அவங்களுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி அவங்களுடைய தொழில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமுடைய பதவி உயர்வோடு தான் இப்போ இருப்பாங்க. வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். அதாவது தீர்ப்புகள் உங்கள் பக்கமாக இருக்கும், நியாயத்தை உங்கள் பக்கம் அறிஞ்சு ஓகே இதுதான் சூழ்நிலை அப்படின்னு உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். சரிங்களா, தீர்ப்புகள் கரெக்டாக வரும். இதை மட்டும் இல்லாமல் 2ல் குரு உட்கார்றது அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இதில் உட்காரும் பொழுது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஏற்படுற சிறு சிறு பிரச்சனைகள், சஞ்சரவுகள் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கான காலகட்டங்களாக அமையும். 10ல் உட்கார்ந்துருக்கிற குரு கர்மத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்களை தான் அது குறிக்கும். ஸோ ஒரு பிறவியில் செய்யப்பட்ட புண்ணியத்துக்கான பலன் இந்த பிறவியில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையத்துக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. சரிங்களா, இதுதான் இந்த வருஷத்துக்கான பலன்கள். குழந்தைகளோட படிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா படிப்புகளும் நல்ல பொருளாதார உயர்வுடைய எந்த ஒரு படிப்பையும் சார்ந்து இப்போ +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப அனுகூலியமாக இருக்கும். சேர்ந்து இருப்பாங்க 3ல். எந்த ஒரு மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் கடன் வாங்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. திறமையாக செயல்படக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம நேர்த்தியாக எடுத்துகிட்டு போகிறோன்றதை பார்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கடன் வாங்காமல் எப்படி நாம் இந்த காலகட்டங்களில் மூவ் ஆகலான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப திறமையான விஷயம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. இந்த மாதிரியான தொழில்கள் நம்ம செஞ்சாலும் தொழிலில் லாபம் கிடைக்கும். ஆனால் தொழிலுக்காக கடன் வாங்குறது, இல்லை வீடு இடம் வாங்கிறதுக்காக கடன் வாங்குறதுங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா, என்னென்னா நிறைய நிலம், வீடு இதெல்லாமே வாங்கிறதுக்கான அமைப்புகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு கடன் உங்கள் பேரில் எடுக்காமல் பார்த்துக்கோங்க. லாபங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணியதை விட பல மடங்கு பெருசாக தான் இருக்கும். சரிங்களா, எதிர்பார்க்காம இருக்கிற விஷயத்தை விட பல மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். என்ன அப்படின்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உடன் பிறந்தவர்களோட உங்களுக்கு கொஞ்சம் இருக்கலாம். அது மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க கூட பேசும்போதோ இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு விவாதங்களில் ஈடுபடும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவையில்லாத சஞ்சலங்கள், சச்சரவுகள் இதனால் என்ன ஆகும், குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினை வரலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த வருடங்களுக்கு பார்க்குறமே முடிய மற்றவைகள்லாம் நல்ல அனுகூலியமாகவே இருக்குது. நல்ல பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் போது உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் இருக்கிற வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு உத்தியோக உயர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பாராட்டு, உத்தியோக உயர்வு அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. சரிங்களா, இது என்ன அப்படின்னா மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கான பொது பலன். இந்த ராசி லக்னக்காரர்கள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஆண்டாக இருக்கும். இது பொதுவான பலன் தான். இப்போ தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான காலகட்ட அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு ஜாதகம் நம்ம கணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம
வாரம், திதி, யோக, நட்சத்திர, கரணம், அந்த நாளுடைய கோச்சாரம், அந்த ஜாதகர் பிறந்த நாள் அன்னைக்கு ஏற்படக்கூடிய தசாபுத்தி காலகட்டங்கள், இது அத்தனையும் பார்த்து தான் ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதக பலன் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? பொது பலன் அப்படிங்கிறது பொதுவானவை தான். ஆனால் இந்த பலனுக்குரிய விஷயங்கள் எப்படி ஏற்புடையதாக இருக்கா, நம்மளுடைய கட்டத்துக்கு இது ஒத்து நடக்குமா அப்படிங்கிறத நம்மளோட ஜாதக கட்டத்தை வச்சு கணிக்கும்போது, கோச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபார் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ஏதாவது சந்தேகங்கள், இது எந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும், இல்லை என்ன மாதிரியான அமைப்புக்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூங்க.